DVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955118814. அதிகபட்சமாக இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாத நோய்களும் பித்த நோய்களும் தான் அதிகமாக வந்து மக்களை தாக்குது அப்படின்றது தான் ஒரு சர்வே. நம்மளுடைய சிறுகுடல்லையும் பெருங்குடல்லையும் சரியாக ஜீரணமாகாமல் அந்த கழிவுகளாக அங்கே வந்து தேக்கி வைக்கப்படும் பொழுது அந்த கழிவுகள் வெளியேற்றப்படாமல் உள்ளே இருந்தால் அங்கேருந்து ஒரு காற்று ஃபார்ம் ஆகுது. அதான் அபான வாயு அப்படின்பாங்க. இருக்கிற காற்றுகள் இந்த அபான வாயு காற்று அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சரான ஒரு காற்று தான். இந்த உறுப்புகளை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, கால் பேடரை ரிமூவ் பண்ணிட்டேன், அப்பெண்டிக்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன், கருப்பையை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு இது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்களாக இன்றைக்கி இருக்குது. ஓகே, இதெல்லாம் நாங்கள் வந்து தவறுதலாக பண்ணிட்டோம், இப்போ உடம்புக்குள்ளே கேஸ் தேங்கிருச்சு, இதை நான் வெளியேற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஈஸியான சில டிப்ஸ் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. உடம்புல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் வெளியேறும், கேஸ் உருவாகாமல் தடுக்கப்படும். ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பொதுவாக நம்ம உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாயு பிரச்சனை அப்படின்றது இன்றைக்கி நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த வாயு பிரச்சனையிலிருந்து எளிமையாக எப்படி வெளியில் வரலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக நமக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ளே வாயு வந்து எப்படி உருவாகுது, நம்ம உடம்புக்குள்ளே வாதம் பித்தம் கபம்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் இருக்குது இல்லையா. இந்த 3 விஷயத்தில் வாத நோய்கள், பித்த நோய்கள், கப நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே கொடுத்துக்கிறாங்க நம்மளுடைய சித்தர்கள். அந்த வகையில் பார்த்தோம்னா அதிகபட்சமாக இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாத நோய்களும் பித்த நோய்களும் தான் அதிகமாக வந்து மக்களை தாக்குது அப்படின்றது தான் ஒரு சர்வே. அதில் வாத நோய்கள் வரப்படும் பொழுது பக்கவாதம் அப்படின்றது எல்லா பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி பேரலிசிஸ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாத நோய் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, உங்கள் உடம்புக்குள்ளே காற்று தேவையில்லாத காற்றாக உடம்புக்குள்ளே சுத்த ஆரம்பிக்குதுன்னா அது என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அது எல்லாமே வாத நோய்கள் தான். பொதுவாக நம்ம உடம்புக்குள்ளே காற்று அப்படின்னு பார்த்தோம்னா 10 விதமான காற்றுகள் செயல்படுது அப்படின்றது சித்தர்களின் கூற்று. இந்த 10 விதமான காற்றும் ஒவ்வொரு தன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு உறுப்புகளையும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதாவது இயக்குறது, மூமெண்ட்ஸ் கொடுக்கறது, கழிவுகளை வெளியேற்றுறது, சர்க்குலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது, இப்படி பல விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி இருக்குது. அந்த வகையில் நம்ம உடல் முழுவதுமே காற்று நிரம்பி தான் இருக்குது. அந்த காற்று ஆரோக்கியமான காற்றாக இருக்குதா அப்படின்றது தான் மேட்ரு. அந்த வகையில் நம்மளுடைய காற்று கெட்டு போவதற்கான ஒரு அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று கெட்டு போகுதுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல் தான். அந்த மலச்சிக்கல் அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றை கெட்டுப்போன காற்றாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்குது. நம்மளுடைய சிறுகுடல்லையும் பெருங்குடல்லையும் சரியாக ஜீரணமாகாமல் அந்த கழிவுகளாக அங்கே வந்து தேக்கி வைக்கப்படும் பொழுது அந்த கழிவுகள் வெளியேற்றப்படாமல் உள்ளே இருந்தால் அங்கேருந்து ஒரு காற்று ஃபார்ம் ஆகுது. அதான் அபான வாயு அப்படின்பாங்க. இருக்கிற காற்றுகள் அந்த அபான வாயு காற்று அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சரான ஒரு காற்று தான். இது உருவாகிறதையே நம்ம தடுத்தால் மட்டும்தான் நம்ம இந்த வாயு பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து வெளிவர முடியுமே தவிர இது உருவானோன்னு வெளியேற்றுறதுக்கு மட்டும் நாம் வந்து ஏதாவது ஒரு மாத்திரைகளை மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு தவறான முறை தான். அந்த வகையில் இது உருவாகிறது பெருங்குடலுக்குள்ளே ஃபுல்லாக மலம் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் அந்த ஈரப்பதம் உறிஞ்சப்பட்டு காய்ந்த நிலையில் வரப்படும் பொழுது இந்த காற்று வந்து இங்கே வந்து உருவாகுது. நீங்கள் பாருங்கள், ஒரு எருவு சாணம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த சாணத்தை வந்து பார்த்திங்கன்னா காய வச்சா அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எருவாயிரும். இப்போ இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேஸ் தயார் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எரிவாயு தயார் பண்ணுறாங்கல்ல, அங்கே பாருங்கள் அந்த கழிவுகளையும் குப்பைகளையும் அந்த சாணத்தையும் எல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கேஸே தயார் பண்ணுறாங்க. கேஸ் உருவாகிறது நமக்கு தெரிஞ்சு போச்சுங்களா. ஆமாம், அதுபோல் இந்த அடைத்து வைக்கப்பட்ட பாதாள சாக்கடையை ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதமாக ஓப்பன் பண்ணாத சில விஷயங்களை போய் ஓப்பன் பண்ணால் நம்ம பேப்பர்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்குள்ளே இருந்த வாயு வந்து தாக்கி அந்த கெட்ட வாயு தாக்கி அதை ஓப்பன் பண்ண இருவர் மரணம் அப்படின்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம். பாருங்களேன், கழிவு எங்கே அதிகமாக தேக்கம் இருக்குதோ அங்கே இருந்து ஒரு கெட்ட காற்று உருவாகுது. இந்த கெட்ட காற்று வெளியேற்றப்படணும். அது உள்ளுக்குள்ளே தேங்கி இருந்தால் அதான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வெடிகுண்டு மாதிரி, சரிங்களா. ஆமாம், உடலை பெருக்க செய்யும். உடலுக்குள்ளே அங்கங்கே நுழைஞ்சிக்கிட்டு அது வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் விஷயம். நம்ம உடம்புக்குள்ளேயும் அதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த தேவையில்லாத காற்று பெருங்குடலில் மலம் ட்ரை ஆகும் பொழுது உருவானது நம்ம உடல் முழுவதும் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கே போய் உட்காந்துக்கிறது. இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த உறுப்புகளை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா.
கால் பேடரை ரிமூவ் பண்ணிட்டேன், அப்பெண்டிக்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன், கருப்பையை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு இது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்களாக இன்றைக்கி இருக்குது. இவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய பிரச்சனை இந்த காற்று மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வரப்போகுது. வேறு எதுவுமே இல்லை. வந்தவங்க நிறைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், எப்போ நடந்துச்சுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பெண்டிக்ஸுக்காக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், கால் பேட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், கருப்பையை ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணிக்கிறேன்னு எப்போல்லாம் உங்களுக்கு நடந்ததோ இதற்கு அப்புறம் தான் வந்து இந்த பிரச்சனைகள் உங்களுடைய உடலில் பல பிரச்சனைகள் வந்திருக்கும். அதற்கு காரணகர்த்தாவாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா கெட்ட வாயு தாங்க. அவ்வளோதான். இப்போ ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு தான் அப்படின்னு பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்ட வாயு பிரச்சனை அப்படின்றது நமக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இது பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த வாயு பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய வலிகள் அப்படின்னு இருக்கும். இந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரே இடத்துல நிலையாக மையம் கொண்டு இருக்கிறதுக்கு சில பேருக்கு தான் இருக்கும், ஓகேங்களா. ஆனால் அதிகபட்சமான பேருக்கு இது அப்படியே மாறி மாறி சர்க்குலேஷனில் பெயினை கொடுக்கும். ஆமாம், அதாவது ஃபஸ்ட்டு செஸ்ட்டில் பெயின் வருதுன்னுபாங்க, அப்புறம் பின்னாடி முதுகில் வருதுன்னுபாங்க, அப்புறம் வயிற்றில் வருதுன்னுபாங்க, கீழ் முதுகு வலிக்குதுன்னுபாங்க, கால் வலிக்குதுன்னுபாங்க. இப்படி வலி உங்களுக்கு இடம் மாறி மாறி வலிக்கிறது அப்படின்னா உங்கள் உடலுக்குள் தேவையில்லாத கெட்ட காற்று கழிவுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. இந்த கெட்ட காற்று கழிவுகள் தான் இது மாதிரி வந்து இடம் மாறி மாறி உங்களுக்கு வலிகளை கொடுக்கும். அதுபோல் உங்களுக்கு வந்து தலைமுடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வேர்க்காலெலாம் ட்ரை ஆகி அப்படியே வந்து அங்கே வந்து பொடுகு வந்து ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா. அங்கே வந்து செதிலாக தலையில் வந்து பார்த்திங்கன்னா உதிர்வுகள்லாம் ஏற்படுதுன்னா இந்த கெட்ட காற்று தலை வரைக்கும் மேலே ஏறிச்சுன்னு அர்த்தம். உங்களுடைய மெமரி லாஸுக்கு கூட இந்த கெட்ட காற்று கழிவுகள் அதிகமாக போய் பிரெயினில் நீர்த்தன்மையை குறைய வைப்பதும் ஒரு காரணமே. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ட்ரை ஆகுது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு சின்ன சின்ன பருவ மாதிரி வந்து வெளியில் வருது அப்படின்னா உங்களுடைய முகத்திலும் கெட்ட காற்று கழிவுகள் ஏறின்னு அர்த்தம். உங்களுடைய கை கால் உடல் பகுதிகளில் வந்து கருப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து புள்ளிகளும் தேமல்களும்லாம் வர மாதிரி அப்படி வந்து ஸ்கின் பேச்சஸ் வந்து வருது அப்படின்னா அதுவும் உங்கள் உடலுக்குள் அந்த கெட்ட காற்று அபான வாயு காற்று சுற்றுதுன்னு அர்த்தம். இந்த காற்று கழிவுகளை வெளியேற்றினா உங்களுடைய ஸ்கின்லாம் ஷைனிங் ஆகும். உங்களுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் பேச்சஸ்லாம் வந்து மாறும். அது கையில் உடம்புல எங்கே இருந்தாலும் சரி இது மாதிரி வந்து மாறும். இது குறிப்பாக நம்மளுடைய உடம்பில் காற்று கழிவுகள் மட்டுமல்லாமல் காற்று கழிவுகள், வெப்பக்கழிவுகள், நீர்க்கழிவு இது எல்லாம் வெளியேறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நவத்வாரங்கள் வழியாக இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும் இல்லையா. நம்மளுடைய கண், காது, மூக்கு, வாய், தொப்புள் துவாரம், ஆசன துவாரம், பிறப்புறுப்பு துவாரம் இதில் வழியாக தான் வெளியேறும். இப்போ இந்த இடத்துல இந்த காற்று குளிர்ச்சியாக வருதா சூடாக வருதா அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். பெரும்பாலான பேருக்கு கெட்ட காற்றாக மாறிட்டு இருக்குதுன்னா அது குளிர்ச்சியாலாம் வராதுங்க, அது வந்து பார்த்திங்கன்னா சூடாக தான் வரும். துர்நாற்றத்துடன் கூடிய வெப்ப காற்று கழிவுகளாக வெளியேறும். நீங்கள் பாருங்கள், மூச்சு சுவாசம் சில பேர் விடும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஐயோ ஒரு மாதிரி நாற்று எடுக்குதே, வாயில் பேசும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசினாலே ஒரு ஸ்மெல் வருதே அப்படின்லாம் வந்து சில பேர் இது பண்ணிக்கலாம், சரிங்களா. ஆமாம், அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய அபான வாயுவாக நம்மளுடைய அயனஸ் வழியாக பிரியக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக ஒரு அறை முழுவதும் ஒரு துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா இது அவசியம். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெட்ட காற்று கழிவுகள் வெப்ப காற்று கழிவுகளாக மாறி வெளியேறிக்கிட்டு இருக்கும். இது உங்கள் உடம்புக்குள்ளே இது ஆர்கன் ரிலேட்டட் பிரச்சனைகள், சர்க்குலேஷன் ரிலேட்டட் பிரச்சனைகள்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ இந்த காற்று உருவாவதை ஆரம்பத்தில் தடுத்தால் மட்டுமே இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம வந்து வெளியே வர முடியும். அப்போ இதற்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈஸியாக நீங்கள் வந்து வீட்டில் பயன்படுத்துகிற மாதிரி சில டிப்ஸு சொல்கிறேன், அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் முக்கியமாக சேஞ்சஸ் வேணுங்க. லைஃப் ஸ்டைலில் முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற விஷயத்துக்குள்ளே தான் கவனத்துக்குள்ளே போவோம், சரிங்களா. இந்த சாப்பிட்ற விஷயத்துக்குள்ளே ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குதுங்க. இது நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உணவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது. நம்ம திருக்குறளில் திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக வந்து பார்த்திங்கன்னா மருந்து என்ற அதிகாரத்தில் ஒரு மருந்து இல்லாமல் அவர் தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்தை கூட அந்த இடத்துல சொல்லவே இல்லை. பாருங்களேன், அப்படியே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த 10 பாடல்களை வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாரு. அந்த வகையில் அந்த மருந்து என்ற அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும்
கழிவறிந்து இறையான்கண் நோய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது நம்ம சாப்பிடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த இழிவறிந்து அப்படின்றது என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உள்ளுக்குள்ளே போகிறது நமக்கே தெரியக்கூடாது. அதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நீங்கள் நல்ல எண்ணெய் தேய்ச்சி நல்லா சீவிட்டு சரிங்களா, சடையெல்லாம் போட்டதுக்கப்புறம் திரும்ப சீப்பில் சீவும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா முடி வரும். ஓகேங்களா? ஆமாம், அந்த அது வந்து இழிதல் அப்படின்பாங்க. அதான் இழிதல். ஓகேங்களா? அப்போ அந்த முடி வந்தப்போ வந்து வலி எதுவுமே இருக்காது, அது மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் சாப்பிடும் பொழுது உறிஞ்சிறது, அது உள்ளே இறங்குறது நமக்கே தெரியாமல் நீங்கள் அரைச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சு இழிதல், அதான் இழிதல்பாங்க, இழிஞ்சு உள்ள உணவு போகிறதும்னா. அப்படி நல்ல நன்கு மென்று அரைத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து இறங்கும். அப்படி அதை நல்லா கரைத்து குடித்தவனுக்கு, அப்படி சாப்பிட்டவனுக்கு, அதான் உண்பான்கண் அப்படின்ட்டார். சாப்பிட்டவனுக்கு நோயே இல்லைப்பா, அவர் வந்து நல்ல இன்பம் போல் என்னென்னைக்கு இருக்க முடியும், அது இன்பம் நிற்கும் அப்படின்றார். அதாவது ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு. அப்படி இல்லாமல் சரிங்களா, கழிவறிந்து இறையான்கண் நோய் அப்படின்னாங்க. இறை அப்படின்னா பாருங்களேன், நீங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறைன்னு சொல்ல மாட்டோம். இந்த இறை வந்து பார்த்திங்கன்னா எங்கே யாருக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த ஆடு மாடுகளுக்கு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஆமாம், மாட்டுக்கு இறை வச்சுட்டு வந்துடுறேன், மாடு இறை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? இறை அப்படின்றது அளவுக்கு மேலே சாப்பிட்றத, ஓகேனா, கண்டது கடியதெல்லாம் சாப்பிட்றத இறை அப்படின்பாங்க. சரிங்களா? அப்போ ஒரு விலங்கினங்கள் வந்து எடுக்கக்கூடியதை இறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம மனிதர்கள் எடுக்கிறதுக்கு இறைன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஆமாம், பாருங்களேன். அப்போ அப்படி வந்து இறை போல் நம்ம வந்து உணவுகளை வந்து அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, தேவையில்லாத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அதுதான் நமக்கு நோயாக உருவாகுது அப்படின்றாங்க. பாருங்கள் எப்படி அழகாக வந்து திருவள்ளுவர் சொல்லிக்கிறார் பாருங்களேன். அந்த வகையில் நம்ம சாப்பிடும் பொழுது இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல். உணவு சாப்பிடும் பொழுது நம்ம வந்து வெளியில் தேவையில்லாத பேச்சுகளோ எதுவுமே இல்லாமல் கவனம் முழுவதும் நமக்கு வந்து உணவின் மீது இருக்கணும். அடுத்தது ஒரு உணவை குறைஞ்சபட்சம் ஒரு 20 முறையிலேருந்து 50 முறை மெல்லணும். மெல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னோம்னா, உங்களுடைய உமிழ்நீரோடு கலந்து அந்த உணவு உள்ளே போகும். இது வந்து கேஸை உண்டு பண்ணாதுங்க. குறிப்பாக உதடு மூடி நம்ம வந்து சாப்பிடணும். நீங்கள் உதடை திறந்து சாப்பிட்டா கூட கேஸ் உள்ளே போகும் இல்லையா, வெளியிலேருந்து. அது கேஸை ஃபார்ம் பண்ணும் இல்லையா, உணவை வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் இல்லையா. அதனால தான் நம்ம சமைச்சிட்டுலாம் என்ன பண்ணிக்கிறோம், மூடி வச்சுக்கிறோம். ஏன்னா ஓப்பனில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்கள் சாப்பிடும் பொழுதும் உங்களுடைய உதடு மூடி சாப்பிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத காற்றுகள் உள்ளே போகாது, கேஸ் ப்ராப்ளம் வராமல் நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்படி முதல்ல நம்ம பண்ணிக்கிறது தான் பெட்டர். நீங்கள் நல்ல உதடு மூடி மென்று அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தொப்பையே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓகே, இதெல்லாம் நாங்கள் வந்து தவறுதலாக பண்ணிட்டோம், இப்போ உடம்புக்குள்ளே கேஸ் தேங்கிருச்சு, இதை நான் வெளியேற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஈஸியான சில டிப்ஸ் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. உடம்புல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் வெளியேறணும், கேஸ் உருவாகாமல் தடுக்கப்படும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறோம். ஏன்னா அங்கே மலச்சிக்கல் ஆகும் பொழுது தான் இங்கே வந்து உங்களுக்கு கேஸே ஃபார்ம் ஆகுது இல்லையா. அதுக்கு ஈஸியான டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓமம். ஓகேங்களா? ஓமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மடங்கு, அதுபோல் ஜீரகம் ஒரு 4 மடங்கு. ஓகேங்களா? இதில் நம்ம சுக்கு வந்து சேர்க்க போகிறோம், அது 1 மடங்கு. அதாவது இது ஒரு 4 ஸ்பூன், இது ஒரு 4 ஸ்பூன்னா இது 1 ஸ்பூன் அப்படி வச்சுக்கங்களேன். எல்லாமே வந்து பவுடர் ஃபார்மில் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். டப்பாவில் வச்சுக்கிட்டு இதை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து சாப்பிட போகிறீங்க. அவ்வளோதான். எப்போ சாப்பிட்லாம்? நம்ம ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கு பின்னாடியும் இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது நன்கு செரிமானத்தை நல்லா தூண்டி கொடுத்துரும். தேவையில்லாத காற்று கழிவுகள் இருந்தால் நல்லா வெளியேற்றி விட்டுரும். தேவையில்லாத கிருமிகள் பாக்டீரியாஸ் இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது சுக்குக்கு இருக்குது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா அப்போ நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இது தேவையில்லாத கழிவாக உடம்புக்குள்ளே தேங்குது. அப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்துக்கிடுவாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று கழிவுகள் அனைத்தும் நீங்கும். காற்று கழிவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் வராமல் தடுக்கப்படும். இதை கடைபிடித்து உடலில் ஏற்படக்கூடிய காற்று கழிவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராமல் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.